சம்பளம் உயரவில்லையா? பழைய அமைப்பு முறை மறுசீரமைக்கப்படுகிறது. வாகனத்தில் கைவிடப்பட்ட 5 வயது சிறுவன் மரணம். வேன் ஓட்டுநர் மீது குற்றச்சாட்டு. மலாக்காவில் மணல் உறிஞ்சும் சாதனத்தில் சிக்கிக்கொண்ட குத்தகை தொழிலாளி மரணம். பாகிஸ்தான் மீதான பதிலடி தாக்குதலுக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்க காரணம் என்ன? இந்தியா பாகிஸ்தான் போர், ஆசிய விமான நிறுவனங்களின் பயணங்கள் ரத்து, வழித்தட மாற்றம். இன்றைய பட்டதாரிகளின் ஆரம்ப சம்பளமே 7,000 முதல் 8,000 ரிங்கிட்டை தொட்டிருக்க வேண்டும் என பேங்க் நகாராவின் முன்னாள் ஆளுநர் தன்ஸ்ரீ மொஹம்மத் இப்ராஹிம் அண்மையில் கூறியிருந்தது பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. தாங்கள் வாங்கும் சம்பளம் இன்றைய விலைவாசி மற்றும் வாழ்க்கை செலவினத்தை பிரதிபலிக்கவில்லை என ஆதாரத்துடன் ஆதங்கப்பட மக்களுக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் கடந்த கால ஒப்பீடுகள் பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட நிலைமையை மேம்படுத்த என்ன செய்யப்படுகிறது, என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி பேசுவதே சிறப்பாகும் என்கிறார் பிரபல கட்டுரையாளர் முஸ்தபா அலி. நாம் இன்னமும் பழைய சம்பள வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக் கொண்டுள்ளோம் என்பது ஊரறிந்த ரகசியம். அரசாங்கமும் அதை இல்லை என்று சொல்லவில்லை. அந்நிய தொழிலாளர்களையே அதிகம் சார்ந்திருப்பது, உயர் ஊதியம் மற்றும் தரமான வேலைகளை ஏற்படுத்த தவறியது, கல்வி முறையில் காணப்படும் பலவீனங்கள் உள்ளிட்டவை அதற்கு காரணம் என்பதை அரசாங்கமும் ஒப்புக்கொண்டுள்ளது. அதனால்தான் மடானி பொருளாதார நடவடிக்கை பெருந்திட்டம் போன்ற கொள்கைகளின் கீழ் அரசாங்கம் உயர் தொழில்நுட்ப தொழில்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் முதலீடு செய்கிறது. இது புதிய வேலைகளை உருவாக்குவதற்கான முயற்சி மட்டுமல்ல, அந்த வேலைகளுக்கு நல்ல சம்பளம் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கான முயற்சியும் ஆகும். குறைந்தபட்ச சம்பளத்தை உயர்த்தியது, டிபெட் தொழில் பயிற்சி கல்விக்கு முக்கியத்துவம் போன்றவையும் கண்கூடு. தவிர நடுத்தர வருமான அளவும் முதல் முறை 3,000 ரிங்கிட்டை தாண்டியுள்ளது. சம்பளம் 8,000 ரிங்கிட்டை இன்னும் தொடவில்லையே என ஏமாற்றத்தில் மூழ்குவதை விட நியாயமான ஊதியம், தரமான வேலை, சமூக அந்தஸ்து போன்றவற்றை உறுதி செய்யும் அமைப்பு முறையை எப்படி ஏற்படுத்துவது என்பதே முக்கியம். நம் பிள்ளைகள் உண்மையிலேயே நியாயமான சம்பளத்தை பெற வேண்டுமென நினைத்தால் அனைவரும் பங்காற்ற வேண்டும். கொள்கை வகுப்பாளர்கள் தொடங்கி முதலாளிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் வேலை மதிப்பு மீதான நம் போக்கு வரையில் மாற்றங்கள் நிகழ வேண்டும். இது எளிதான காரியமல்ல. என்றாலும் குறைந்தபட்சம் நாம் சரியான இலக்கை நோக்கி செல்கிறோம் என முஸ்தபா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பூட்டப்பட்ட வேனில் 5 மணி நேரம் கைவிடப்பட்ட நிலையில் விட்டுச் செல்லப்பட்ட 5 வயது சிறுவன் மரணம் அடைந்தது தொடர்பில் 57 வயதான வேன் ஓட்டுநர் மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி முகமது காலித் அப்துல் கரீம் முன்னிலையில் யாவ் சிங் வெங்கிற்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவர் அதனை மறுத்தார். அந்த சிறுவனை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு ஓய்வு பெற்றவரான யாவிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட போதிலும் ஏப்ரல் 30 காலை 8 மணி மற்றும் நண்பகல் மணி 12:05 ஜோஹர் பாரு தமான் புக்கெட் இண்டாவில் அச்சிறுவனை வேனிலேயே கைவிட்டுச் சென்றதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 50,000 ரிங்கிட் வரை அபராதம், 20 ஆண்டுகள் வரை சிறை அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படும். அந்நபருக்கு 7,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு இந்த வழக்கு முடியும் வரை அரசு தரப்பு சாட்சிகளை தொடர்பு கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டதோடு கடப்பிதழை ஒப்படைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள்.
மலாக்கா புலாவ் காடோங்கில் உள்ள வீடமைப்பு கட்டுமான பகுதியில் மணல் உறிஞ்சும் சாதனம் சம்பந்தப்பட்ட விபத்தில் மியான்மர் குத்தகை தொழிலாளியான ஆடவர் ஒருவர் மரணமடைந்துள்ளார். இன்று காலை மணி 11:56 அளவில் அவசர அழைப்பு கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு 7 தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக மலாக்கா தங்கா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் நடவடிக்கை அதிகாரி இஸ்மாயில் அருண் தெரிவித்தார். வேலை செய்து கொண்டிருந்த போது மணல் உறிஞ்சும் சாதனத்தில் சிக்கிக்கொண்ட தொழிலாளி இறந்துவிட்டதை மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து அந்த இயந்திரத்திலிருந்து அந்த தொழிலாளியின் உடலை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி ப்ரோமோ. இலவச கேக்குடன் கூடுதலாக 10 விழுக்காடு பிரியாணி. அது மட்டுமா, குடும்பத்துடன் 10 பேர் உண்ணக்கூடிய அளவிலான புஃபே ஏற்பாடும் உண்டு. அதுவும் அதே பழைய விலையில். அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள். இவ்வருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்துள்ள ராணுவ நடவடிக்கையே இன்று உலகம் முழுவதும் பேசு பொருளாகியிருக்கிறது. இந்நிலையில் அதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டுள்ளதற்கு தற்போது காரணம் தெரிய வந்துள்ளது. சிந்தூர் என்பது இந்தியில் திருமணத்துக்கு பிறகு இந்து பெண்கள் நெற்றியில் அணியும் சிவப்பு குங்குமம் அல்லது பொடியை குறிக்கிறது. ஏப்ரலில் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட காஷ்மீரில் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு பல பெண்களை விதவையாக்கியுள்ளது. தாக்குதலுக்கு பிறகு கணவரின் உயிரற்ற உடலுக்கு அருகில் ஒரு பெண் படுத்திருக்கும் படம் வைரலாகி தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுபவித்த வலி மற்றும் மனவேதனையின் அடையாளமாக மாறியது. இந்நிலையில் கணவர்களை இழந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வகையிலேயே இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் இருவரும் இந்த ராணுவ நடவடிக்கையின் பெயரோடு எக்ஸ் தளத்தில் சிவப்பு பொடியை சித்தரிக்கும் ஒரு படத்தையும் வெளியிட்டுள்ளனர். உலகம் பயங்கரவாதத்திற்கு பூஜ்ய சகிப்புத்தன்மையை காட்ட வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். இந்தியாவுக்கு வெற்றி என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியிலும் எழுதியிருக்கின்றார். இந்தியா பாகிஸ்தான் சண்டை காரணமாக ஐரோப்பாவிற்கு செல்லும் மற்றும் ஐரோப்பாவிலிருந்து வரும் விமானங்கள் மாற்று வழித்தடத்தில் இயக்கப்படுகின்றன அல்லது ரத்து செய்யப்படுவதாக ஆசிய விமான நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. பாகிஸ்தானின் வான்வெளியை தவிர்ப்பதற்காக 20க்கும் மேற்பட்ட வணிக விமானங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. உள்ளூர் நேரப்படி இன்று காலை பாகிஸ்தானுக்கு செல்லும் அல்லது புறப்படும் 52 விமானங்களை விமான நிறுவனங்கள் ரத்து செய்ததாக பிளைட் ராடார் 24 தெரிவித்திருக்கிறது. பாதுகாப்பு காரணமாக ஐரோப்பாவிற்கும் ஐரோப்பாவிலிருந்தும் விமானங்களை மாற்றி விடுவதாக தைவானின் EVA ஏர் தெரிவித்திருக்கிறது. இப்படி பல விமான நிறுவனங்கள் தங்களின் விமானங்களை ரத்து செய்தும் அல்லது வழித்தடத்தை மாற்றியும் இயக்கி வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனிடையே ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இன்று அதிகாலை இந்தியா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தான் தரப்பில் இதுவரை 26 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. GM Indians பெருமையுடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 to 12 மே வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங் ஓரியன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.